மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானை கண்டித்து திமுக நடத்திய போராட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து கோவை மற்றும் பொள்ளாச்சியில் திமுகவினரை கண்டித்து பாஜகவினர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். அனுமதியின்றி போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் கைது செய்ய முயன்ற போது பாஜகவினர் மற்றும் போலீசாரிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஞானசேகரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஞானசேகரன், இந்த சம்பவம் குறித்த கூடுதல் விவரங்கள். வணக்கம் கற்பகம். பாராளுமன்றத்தில் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தமிழர்கள் நாகரிகமற்றவர்கள் என சர்ச்சைக்குரிய வகையில் பேசினார். மத்திய அமைச்சர் இந்த பேச்சை கண்டித்து தமிழகம் முழுவதும் நேற்று திமுகவினர் மத்திய அமைச்சர் உருவ பொம்மையை எரித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். குறிப்பாக பொள்ளாச்சி நகர திமுக சார்பில் தமிழக அரசின் கோரிக்கைகளுக்கு செவிசாய்க்காமல் இருக்கும் மத்திய அரசை கண்டித்து எருமை மாடுகளின் மீது மத்திய அமைச்சரின் உருவம் இடம்பெறும் பிளக்ஸ் பேனர்களை தொங்கவிட்டு நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டதோடு உருவ பொம்மையை திமுகவினர் எரித்தனர். இந்த போராட்டம் பாஜகவினர் மத்தியில் கடும் கோபத்தை ஏற்படுத்தியது. இதனை அடுத்து பொள்ளாச்சி காந்தி சிலை அருகே கோவை தெற்கு மாவட்ட பாஜக சார்பில் திமுகவினரை கண்டித்து ஆர்ப்பாட்டம் அறிவிக்கப்பட்டது. போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கைது செய்வதற்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நூற்றுக்கணக்கான போலீசார் குவிக்கப்பட்டு வாகனங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தனர். மாவட்ட தலைவர் சந்திரசேகர் மற்றும் முன்னாள் மாவட்ட தலைவர் வசந்தராஜன் தலைமையில் சிறந்த பாஜகவினர் ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு முன்பாகவே காவல்துறையினர் கைது செய்ய முற்பட்டனர். அப்பொழுது இரு தரப்பினருக்கு இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. பின்னர் போலீசார் அவர்களை குண்டுகட்டாக இழுத்துச் சென்று வேனில் ஏற்றி கைது செய்தனர். அப்பொழுது திடீரென அங்கிருந்த பாஜகவினர் முதல்வரின் படத்தை செருப்பால் அடித்து தமிழக அரசை கண்டித்து முதல்வரை கண்டித்தும் கண்டன கோஷங்கள் எழுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது. திமுகவினர் நேற்று அநாகரிகமாக எருமை மாட்டின் மீது பிரதமர், உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் தர்மேந்திர பிரதான் பிளக்ஸ் பேனர்களை தொங்கவிட்டும் மேலும் கொடும்பாவியை எரித்தும் போராட்டம் நடத்தினர். ஆனால் காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்தவில்லை. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. காவல்துறை திமுகவினர் ஏவல் துறையாக செயல்படுவதாக முன்னாள் மாவட்ட தலைவர் வசந்தராஜன் குற்றம் சாட்டினார். பின்னர் போராட்டத்தில் ஈடுபட்ட 50க்கும் மேற்பட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். கற்பகம். விவரங்களுக்கு நன்றி ஞானசேகரன்.